தேங்க்யூ. ஹல்லேலூயா. காட் இஸ் குட் ஆல் த டைம். ஹல்லேலூயா. அந்த காலை பொழுதில் உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனைக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பதாகவே சில காரியத்தை ஆண்டவர் பேச வைத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால் நீங்கள் அதை எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கொள்ளலாம், ஆலோசனையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? ஏன்னா கர்த்தர் வரப்ப கர்த்தர் நம்ம இடத்துல கேட்குற கேள்வி, நாம் ஆண்டவருக்கு என்ன செய்தோம் என்று. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் நம்மளை உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதிலும் சில காரியத்தை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். காத்திருப்பது. இந்த உலகத்தில் காத்திருக்கிறவருக்கு என்ன செய்வாங்கன்னா, அவங்களால அந்த ஜீர்ணிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு காரியத்துக்கும் அவனால் பொறுமையாக காத்திருக்க முடியாது. எல்லாமே மேகி மீ மாதிரி, இன்ஸ்டன்ட் நூடல் மாதிரி உடனே வேணும், உடனே வேணும், உடனே வேணும். உடனே எனக்கு அபிஷேகம் வேணும், உடனே ஜெபிச்சோன்னு எனக்கு சுகம் வேணும், உடனே எனக்கு அது வேணும், உடனே எனக்கு இது வேணும். நம்ம எல்லாவற்றையும் உடனே உடனே கேட்குறோம் இல்லையா? நம்ம என்னைக்காவது ஒரு நாள் உடனே மனம் திரும்பி இருக்கிறோமா? அந்த கேள்வி நம்மளுக்குள்ளே இருக்கணும். நம்ம ஜெபிக்கிறோன்னு சொல்கிறோம், என்ன ஜெபிக்கிறோம்? பொய்யான ஜெபத்தை நம்ம ஏறெடுத்து கர்த்தரை ஏமாற்றோன்னு நினைக்கிறோம். விக்கிர ஆராதனைகளுக்கு சில பேர் ஒப்பு கொடுப்பாங்க. சர்ச்சுக்கு வந்தாக்க பரிசுத்தவான்கள் மாதிரி நடிப்பாங்க. இதை ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியங்கள். உலகத்தில் ஆண்டவர் உண்மையை கற்றுக் கொடுத்துட்டு போனார், உண்மையை பேசுங்கன்னு சொல்றாரு. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த காத்திருக்கும் போது பொய்களை அதிகமாய் பேசி கொண்டிருக்கிறோம். இது நிறுத்தும் போது தான் உன்னுடைய வாழ்க்கையில் செழிப்பை நீ பார்க்க முடியும். பொய் பேசுறதை நிறுத்து, நீ செழிப்பை காண்பாய், நீ ஆசீர்வாதத்தை காண்பாய், நீ சுகத்தை காண்பாய். நீங்க நடிக்கிற காரியமும் நீங்கள் ஏமாற்றுகிற காரியமும் சகலமும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதிலிருந்து ஒருத்தரும் தப்ப முடியாது. பிறரை விமர்சனிக்கிறது, பிறரை அவமானப்படுத்துவது எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு கட்டம் வரும், நீ கைவிடப்படுவ. கர்த்தருடைய சமூகத்தில் காத்து இருக்கிறவர்களுக்கு மட்டுமே தேவன் வாசலை திறந்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இன்னைக்கு எனக்கு சுகம் கிடைக்கலையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. இந்த வியாதினால என் ஆண்டவருடைய கரம் என் மேல் வரப்போகிறதை நான் காண போகிறேன், அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்ம என்ன தெரியுமா செய்யறது? அப்படியே ஒன்னாஞ்சால மாதிரி உக்காந்துக்கிறது, வந்துக்கிட்டு எதுவுமே கத்துக்கிறது விருப்பம் இல்லை, எதுவுமே கேட்க விருப்பம் இல்லை, வசனத்தை கேட்க ஆர்வம் இல்லை, ஜெபிப்பதுக்கு ஆர்வம் இல்லை. அப்ப சுகம் மட்டும் உனக்கு வேணுமா? அதான் முதல்ல நான் சொன்னேன், ஓ புருஷனுக்கு நீ உண்மையா இருக்கிறியா? அப்ப தேவன் நம்முடைய புருஷன் என்று சொல்வதற்கு அவருக்கு நம்ம உண்மையா இருக்க முடியும். இரட்டை வேஷம் போடுறவனுடைய வாழ்க்கையில செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாது. I'm telling you this directly. இரட்டை வேஷம் தணிக்கிறவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. காரணம், ஆபத்து நிறைந்திருக்கும். எந்த நேரத்தில் வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும் வாழ்க்கையில. கர்த்தருடைய கரம் அங்க இருக்காது. அப்ப நீ சொல்லுவ, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீங்கன்னு. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்வார், நான் எங்கப்பா உன்னை கைவிட்டேன், நீ தான்ப்பா என் கையை விட்டு தூரமா நிக்கிறேன்னு. நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க வாக்காடலாம் வழக்காடலாம் நினைக்கிறீங்களோ? இன்னைக்கு நிறைய பேர் கடவுளோட வழக்காடுறது ரொம்ப ரொம்ப ஃபேஷனாக வச்சிருக்கிறாங்க. கர்த்தரோட நான் வழக்காடுவேன், அவர் வரட்டும், நான் அவரை பார்த்து கேட்குறேன், எனக்கு ஏன் இது நடந்துச்சு, எனக்கு ஏன் அது நடந்துச்சு. நீ கேள்வி கேட்ப, எங்க இருக்கிறப்ப கேளு. நீ உயிரோடு இருக்கிற நாட்கள் எப்ப கேளு. நீ இருக்கிறியா இல்லையான்னு மட்டும் நீ பாரு. கர்த்தரை கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தருக்கும் தேவன் அதிகாரம் கொடுக்கல.
கர்த்தரை சோதித்து பாருன்னு சொன்னது கூட தசம பாதத்தில் என்னை சோதித்து பாருங்கள் சொல்லி அதிகாரம் கொடுத்தார். அவ்வளவுதான். வேற எங்கேயும் அவரை சோதிப்பதுக்கு அவர் கொடுக்கல. நம்ம என்ன செய்யறோம்? நம்ம வீட்டு கூட்டாளி மாதிரி. ஏன்னா ஆண்டவர் சொல்றாருல, நான் உங்கள் நண்பர். ஒரு கூட்டாளியை பயன்படுத்துகிற மாதிரி, ஒரு கூட்டாளி கிட்ட பேசுகிற மாதிரி, ஒரு கூட்டாளியை அவமதிக்கிற மாதிரி, ஒரு கூட்டாளி கிட்ட சண்டை போடுற மாதிரி நம்ம கடவுள்கிட்ட சண்டை போடுறோம். அது காத்திருக்கிறதுக்கு அடையாளம் இல்லை, அது வேற அடையாளம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் காத்திருக்கிற வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவனை போல இருக்கும். காது கொடுத்து ஆண்டவர் என்ன பேசுகிறார் சத்தத்தை கேட்க மாட்டேன். ஆனால் நீ சொல்றது என்ன? நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என்று. திருவாசகம் சொல்லுது, எனக்குள் காத்திருக்கிற வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? நாட்டப்பட்டவனை போல காணப்படும். புயல் அடிக்கும், அவன் அசைக்கப்பட முடியாத ஒரு நிலையிலே நான் அவனை நிறுத்தி வைப்பேன். அதுதாங்க காத்திருக்கிறதோட அடையாளம். நம் காத்திருப்பது யாருக்கு? நம் காத்திருப்பது சுயத்துக்கு, சொந்தத்துக்கு, பணத்துக்கு. இவன் இதை சொன்னா இதை நம்பிட்டு ஓடுறது, அவன் அதை சொன்னா அவனை நம்பிட்டு ஓடுறது. இன்னைக்கு அது ஒரு ஃபேஷன் ஆச்சுல. குடுகுடுப்பு சாமிகள் நிறைய பேர் எழும்பிட்டாங்க தெரியுமா? குடுகுடுப்பு சாமி. இன்றைய தீர்க்க தரிசனம், நாளைய தீர்க்க தரிசனம், இந்த மாதத்துக்கு இன்று தீர்க்க தரிசனம். பைபிளை ஒழுங்கா படி. எழுதல் அத்தனையும் உனக்காக எழுதப்பட்டது. வாழ்க்கையை சரி செய்யாம தீர்க்க தரிசனத்துக்கு கேட்டுக்கிட்டு ஓடணும்னு நினைச்சினா நீ உருப்படவே மாட்ட. வார்த்தை செயல்படாது. வாழ்க்கையை சரிப்படுத்துங்க. இங்க எழுதப்பட்ட அத்தனை ஆசீர்வாதம் நமக்கு ஆண்டவர் இலவசமாக கொடுத்திருக்காரு. எவ்ரிதிங் ஃபார் யூ. அதை விட்டுட்டு அவங்கள்ட்ட போனாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்கள்ட்ட போனா ஏங்க ஏன் அந்த இந்த இந்த காத்திருக்கிறது பழக்கம் என்ன தெரியுமா? யாருக்கிட்டையும் போக மாட்டாங்க. என்ன நடந்தாலும் சரி, நான் கர்த்தர் காத்திருக்கிறேன் அப்படி செய்யட்டும். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்காக இருப்பேன். யோபு இருந்தானா? எல்லாம் போச்சு, இருந்தானா கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு. தன் மனைவி சொல்றா, இன்னமும் நம்புறியா, செத்துப்போ அப்படின்னு சொல்றா. அதை கூட அசட்டு பண்ணி என்ன செய்யறான்? நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். நம்ம அந்த மாதிரி காத்திருக்கிற சூழ்நிலை இருக்கிறோமா பிரியமானவர்களே? நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா அந்த பிரச்சனையை செட்டில் பண்றதுக்கு ஓடுவோம். எங்க? யார்கிட்ட? மனுஷங்கிட்ட ஓடுவோம். உன்னை படைத்த ஆண்டவர்கிட்ட ஓடுறதுக்கு ஏன் உனக்கு எண்ணம் வரல? அப்பனா உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கேயோ ஒரு குறை இருக்குது. நீ ஒழுங்குக்குள்ள இல்ல, நீ ஒழுங்காவும் இல்லை. அதான் உண்மை. ஒரு ஊழியக்காரனுக்கு பிரச்சனை வந்தா எங்க தெரியுமா ஓடுவான்? மனுஷங்கிட்டயோ சொந்தங்கிட்டயோ யார்ட்டையும் ஓட மாட்டான். தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து அழுவான். ஆண்டவரே இப்படி இருக்குது, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? அவன் தாங்க ஊழியக்காரன். அவன் முன்னால போ, மோட்சத்தோட வழியை காமிச்சு கொடுப்பான். கூட்டிட்டு போக முடியாது அவனால. ஆனா இதுதான்பா வழி, இப்படிதான் நீ வரணும்னு சொல்லி கற்றுக் கொடுப்பான். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிற அடையாளங்கள் எவ்வளவோ இருக்குது. நாம் அதை அறிந்து கொள்வதில் காரணம் வேதத்தை வாசிக்கிறது இல்லை. மற்றவங்க சொல்றதெல்லாம் காதில் வாங்கிக்கிறது. உனக்குன்னு சொந்தமா சிந்திக்கிற அறிவு இல்லை. மாடு பார்த்துருக்கீங்களா? மாடு வளர்க்குறவங்கள பார்த்துருக்கீங்களா? மாடு வளர்க்குறவங்களோட சத்தத்தை கேட்டு அது என்ன செய்யுமா? எந்த திசைக்கு போனோன்னே கரெக்டாக அது போகுமா? அப்படின்னு சொன்னாக்க அது தெரிஞ்சிடும் என்ன சொல்றாங்க. ஆனால் மனுஷனுக்கு வார்த்தையினால சொன்னா கூட விளங்க மாட்டேங்குது. இதை செய்யாத அதை தான் செய்யும், இங்க போவாத அது அங்கே தான் போகும். மாடுக்கு அறிவு இல்லைன்றோம். இப்போ உண்மையாவே மாடுக்கு அறிவு இல்லையா, மனுஷனுக்கு அறிவு இல்லையா? அதுக்கு கீழ்படிந்து இருக்குது, நமக்கு இல்லையே. ஏன்? எல்லா ரீதியிலும் நான் வளர்ந்துட்டேன்னு சொல்றதுனாலயா? எனக்கு எல்லாமே இருக்குதுன்னு சொல்றதுனாலயா? ஓ என்னால் பார்க்க முடியும், என்னால் சிந்திக்க முடியும், என்னால் உணர முடியும் சொல்றதுனாலயா?
என்னால் தீர்மானம் எடுக்க முடியும் சொல்றதுனாலயா? ஒரு அட்வான்டேஜ் ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு சொல்றதுனாலயா? 5 அறிவு இருக்கிற பிராணிக்கு இருக்கிற கீழ்ப்படிதல் 6 அறிவு இருக்கிற மனுஷனுக்கு இருக்க மாட்டேங்குது. 6 அறிவு இருக்கிற மனுஷன் காத்து இருக்க மாட்டான். 5 அறிவு படைச்ச மிருகம் தன் எஜமான் வருவார், எனக்கு ஆகாரம் கொடுப்பார் என்று காத்திருக்கும். அது ஓடி போய் எங்கேயும் சாப்பாடு தேடாது, அங்கே நிற்கும். கண்டிப்பா எஜமான் வருவார், எனக்கு இன்னைக்கு சாப்பாடு எடுத்து வந்து கொடுப்பார். அப்படியே நிற்கும், அங்கேயே வாசலே பார்த்துருக்கோம். ஆடு வளர்த்துருக்கீங்களா? மாடு வளர்த்துருக்கீங்களா? ஃபார்மிங் செஞ்சிருக்கீங்களா? நான் ஃபார்மிங் செஞ்சிருக்கிறேன். கதவு திறக்கும் போதே அப்படியே ஓடி வரும். எஜமான் வந்துட்டார், அப்படியே ஓடி வரும், அப்படியே குதிக்கும். ஃபார்ம் செய்யறப்ப இந்த நாய்க்குட்டிலாம் நம்ம வளர்ப்போம் பாதுகாக்கிறதுக்கு. எத்தனை மணிக்கு நான் ராத்திரி போனாலும் சில நேரத்தில் விடிய காலையில் போய் கதவை திறந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு போவேன். கதவை திறந்த உடனே அத்தனை பிராணிகளும் வரும். கோழி வளர்ப்பேன், அதுக்கு தெரியும் யார் வந்திருக்கிறான். வாங்கோழி வளர்த்தேன், அதுக்கும் தெரியும் யார் வந்திருக்கிறான். போய் நின்றோன்னு தெரியும், சத்தம் கொடுக்கும், பாஸ் வந்துட்டாரு, பாஸ் வந்துட்டான்னு. 5 அறிவு இருக்கிற அதுக்கு தெரியுது ஒரு எஜமான் வந்து நிற்கிறாரு அப்படின்னு. 6 அறிவு படைத்த நமக்கு தெரியல நம் ஆண்டவர் நம் பட்சத்தில் வந்து நிற்பார் என்று. என் பிரச்சனைக்கு நடுவில் கர்த்தர் வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அப்புறம் எப்படி நான் சொல்ல முடியும் நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என்று? ஏசியா 40:31 வாசிக்கும் போது எல்லாரும் என்ன பார்க்குறாங்கன்னா, ஹாஹா என்னை கர்த்தர் உயர்த்துவார், என்னை கர்த்தர் உடைந்த அடைக்கல். இதுதான் நீங்க யோசிக்கிறீங்க. கரும்பொருள் என்ன என்று சொல்லி பார்க்கறது இல்லை. வாசிங்க ஏசாயா புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கொஞ்ச நேரம் இருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து என்ன அடைவார்கள்? புது பலன். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்கிட்ட இருக்கிற பலன் பத்தல, கர்த்தர் எனக்கு புது பலனை கொடுக்கிறாராமா. எனக்கு கொடுத்த பலன் எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு முடியல. ஆனா நான் ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது அவர் மூலமாய் நான் பெற்றுக்கொண்ட பலத்தினால எல்லாவற்றையும் என்ன செய்கிறேன்? மேற்கொள்வதற்கு பலன் அடைகிறேன். தொடர்ந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. அவருடைய பலம் எப்படியாப்பட்டதா இருக்குது? ஓடினாலும் அல்லேலூயா, நடந்தாலும் இல்லை. பாருங்க, என் பரத்திலேருந்து எனக்கு கொடுக்கப்படுகிற பலன் எப்படியாக இருக்குதுன்னா, நான் நடக்க முடியாத நிலையில என்னை நடக்க வைக்கிறார். நான் நிற்க முடியாத நிலையில கர்த்தர் என்னை நிற்க வைக்கிறார். இதெல்லாம் எங்க நடக்குது தெரியுமா? நான் அவருடைய சமூகத்துக்கு காத்து இருக்கும் போது. சும்மா வந்து ஆண்டவர் வந்து காத்துருன்னு சொல்லவே மாட்டாருங்க. ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார்னா அதோட பிரதிபலன் ஆசீர்வாதத்தையும் சேர்த்து நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பகுதியில் இருந்த ஜனங்கள் பட்ட பாடு, கஷ்டங்கள், கஷ்ட நாட்கள், தேவனை தேடுகிற அந்த நாட்களில் படுகிற துன்பத்தை ஏசாயா வந்து சொல்றாரு. இப்ப இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, இவ்வளோ பாடுகளை பட்டீங்க, இவ்வளோ வேதனையை கடந்து வந்தீங்க, இதுதான் அதோட கரும்பொருள் அங்க. அல்லேலூயா. இந்த பாடுகளுக்கு நடுவில், இந்த கஷ்டத்துக்கு நடுவில் அவர் தீர்க்கதரிசனமா சொல்கிறார், நீ அவருக்கு காத்திருக்கிறபடியினால அவர் உன்னை நிச்சயம் உயர்த்துவார். அல்லேலூயா. இப்ப என்ன பிரச்சனைனா, நான் காத்திருக்கிறதா இல்லையான் என்ற கேள்வி. நமக்கு தான் இன்ஸ்டன்ட் மேகி மாதிரி 2 நிமிஷத்துல எல்லாமே வேணுமே, உடனே வேணும்.
அல்லேலூயா. உடனே எல்லாமே அப்பயே வேணும். உனக்கு உடனே அப்பயே எல்லாம் வேணும்னா நீ உடனே அப்பயே மனம் திரும்பு. அப்பயே கர்த்தருக்கு கொடு. ஒன்று கொடுக்கறது மட்டும் லேட்டாக கொடுக்கறது இல்லை. உன்னை கொடுக்க சொன்னால் அப்படி தாமதிச்சு கொடுக்குது. இப்போதைக்கு இல்லை. தேசத்துக்கு ஆண்டவருடைய அழைப்பு கொடுக்குறாரு, வா அப்படி சொன்னா, இப்பயா நான் இப்போதான் என் வாழ்க்கையே கல்யாணம் பண்ணி தொடர்னேன். நீ தொடராமல் போ, இல்லை தொடர்புக்குள்ள வெயி, அது உன் பிரச்சனை. உன்னை கர்த்தர் கூப்பிட்றாரு, என்ன செய்ய? செவி சாய்த்து அதுக்கு முதல் ஜெபம் பண்ணி ஒப்புரவாதம் பண்ணி ரெடி பண்ண. ஒன்று பரவாயில்ல பாஸ்டர், நான் கர்த்தருக்கு சபைக்குள்ளே உட்கார்ந்து காத்திருக்கேன். குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிகிட்டே இருங்க. எழுப்புதல் வேணும்னு கேட்டால் உள்ளுக்கு உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு மத்தியில் எழுப்புதல் இல்லைங்க. அதை வெளியே கொண்டு போகணும். நீ பெற்றுக்கொண்ட அக்கினியை வெளியே கொண்டு போக வேண்டும். அப்பொழுது என்ன செய்யும்? தேவ பிரசனம் நிரம்புகிறத நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தில் அநேகர் இந்த காத்திருக்கிற ப்ராசஸ்ல அவர்கள் இருந்தாங்க. நல்ல கவனம் செலுத்துங்க. வேதத்தில் அநேகர் இந்த காத்திருக்கிற ப்ராசஸை கடந்து போனார்கள். எல்லாரும் எடுத்தோன்னு நேரம் மேலே கர்த்தர் கொண்டு போல. எல்லாத்தையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது ஒரு ப்ராசஸ்க்குள்ளே கர்த்தர் நடத்தின பிறகு தான் அவர்களை என்ன செய்தார்? ஆண்டவர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ இந்த பகுதியில் நம்ம பார்க்கும் போது நம்ம மோசையை நம்ம கொஞ்சம் பரிசோதனை செய்து பார்க்கலாம். அல்லேலூயா. மோசே என்பவர் 40 வருஷம் என்ன செய்தார்? ஆண்டவர் அவனை உருவாக்கினார், காக்க வைத்தார். அல்லேலூயா. அரண்மனையை விட்டு இறங்கி இது செய்ய அதை செய்ய, ஆடுமை எல்லாத்தையும் 40 வருஷம் எடுத்துச்சு. விட்டுட்டார் ஆண்டவரை? இல்லை. அவனை ஒரு கூட்டத்துக்கு தலைவனாய் மாற்றுவதற்கு தேவன் 40 வருஷம் அவனை காக்க வைத்தார். அல்லேலூயா. அதுக்கு பின்பு அவனை உருவாக்கின பின்பு என்ன செய்தார் ஆண்டவர்? பார்வோன் இடத்தில் கொண்டு போய் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை நீ விடுதலை செய்ய வேண்டும், ஆகையினால் நீ போய் அவர்களை விடுதலை செய்ய சொல்லி ஆண்டவர் ஆயத்த பண்ணி அனுப்புகிறார். அல்லேலூயா. அது அனுப்பின உடனே முடிஞ்சு போல அந்த கதை. இப்ப அந்த ஜனங்களை அவன் விடுதலை செய்து வனாந்திரத்தை நடத்தும் போது மறுபடியும் ஆண்டவர் 40 வருஷம் காக்க வைத்தார். தேவன் சொன்ன தேசத்துக்கு இந்த ஜனங்கள் போவதுக்கு முன்ன மறுபடியும் 40 வருஷம். அப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? 80 வருஷம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்றத கேட்டு காத்து இருக்கிறான். நம்மளுக்கு ஒரு நாள் கீழ்படிதல் இல்லை. பாஸ்டர் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்கறது இல்லை. எனக்கு அப்பியாசமா உள்ள வார்த்தைனாக்க நான் ஏத்துக்குவேன். என்னை கண்டிக்கிற வார்த்தைனா, ஓ பாஸ்டர் என்னையே கண்டிக்கிறாரு. உன்னை கண்டிக்கிறதுக்கு என்ன சம்பளமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க? நான் கேட்குறேன், உங்களை கண்டித்து உங்களை நல்வழியில் நடத்துறதுக்கு எனக்கு என்ன சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? இல்லை நான் அதுக்காக தான் சம்பளம் வாங்கிக்கிட்டு கத்திக்கிட்டு உங்களை ஏசிட்டு இருக்க போறேனா? எனக்கு குடும்பம் இருக்குங்க. சுயநலவாதியாக இருந்தேன்னா சொல்லுவேன், நீ எப்படியோ போ, அது உன் பிரச்சனை. ஞாயிற்றுக்கிழமை 2 வார்த்தை பேசி நான் பாட்டு போயிடுவேன். அது சுயநலவாதியோட சிந்தனை. ஏன் சிந்தனை? சுயநலவாதி சிந்தனை இல்லை. நான் பெற்ற இன்பத்தை நீயும் பெறுவாயாக, நான் பெற்ற ஆசீர்வாதம் நீயும் பெற்றுக்கொள்ளு, அது ஃப்ரீ, வா எடுத்துக்கோப்பா. ஊற்று தண்ணியை ஆண்டவர் கொடுக்கிறாரு, மொண்டு குடி. ஏன் காசு கொடுத்து வாங்குறதுக்கு கியூல நிக்கிற? ஏன் அவன் சொன்னான்னு சொல்லி போற? ஏன் இவன் சொன்னான்னு சொல்லி போற? நீ நேரா குடி. தாகமா இருக்கிற என்னிடத்துல பானம் பண்ணுங்கள் ஆண்டவர் கூப்பிடுறாரு. வா கத்துக்கிட்ட. அல்லேலூயா. அப்ப இந்த மனுஷனோட வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன அந்த கானான் தேசத்துக்கு போவதற்கு மறுபடியும் 40 வருஷம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவனை வனாந்திரத்தில் நடத்துகிறார். அப்ப 80 வருஷத்தோட மனுஷனுடைய வாழ்க்கையில காத்திருக்கிற நாட்கள் எப்படி இருந்திருக்கும்? 8 நிமிஷம் உனக்கு கர்த்தருக்கு காத்திருக்க முடியல. ஒரு மனுஷன் 80 வருஷம் காத்திருந்தான். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறான். இப்ப 8 நிமிஷத்துக்கு கீழ்ப்படியாதவனுக்கு கிரீடம் உண்டாகுமா?
அல்லது 80 வருஷம் காத்திருக்கிறவனுக்கு கிரீடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவாரா? உங்களிடத்துல நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க? ஓட்டத்தை ஓடி முடிக்கிறவனுக்கு கிரீடம் கிடைக்குமா? ஓட்டத்தை ஓடாமல் சோம்பேறியாக உட்கார்ந்துருக்கிறானே அவனுக்கு கிரீடத்தை கொடுப்பீங்களா? ஓடி முடித்தவனுக்கு தான் கிரீடம். ஓடாமல் உட்காந்துக்கிட்டே எல்லாம் எனக்கு உட்கார்ந்த இடத்துல, அதான் ரொம்ப பேர் நான் பார்த்துருக்கேன், உட்கார்ந்த இடத்துல சாப்பாடு எல்லாமே, கொஞ்சம் கூட அந்த உடம்பு அசையக்கூடாது. அப்போ அந்த உடம்பு பூலோகத்தில் இருந்து என்ன பண்ண போகுது? அதான் அசையும் இல்லையே, கொஞ்சம் அசையணும்ல. தேவன் என்ன அசையாமல் ஒரே இடத்துல உட்கார்ந்தவரா? இல்லையே, அவர் எங்கேயும் உள்ளவர் அல்லவா, எல்லா இடத்துக்கும் போவார்ல. அப்போ அசை போ. வாயை திறந்து ஆண்டவரை குறித்து பேச முடியல, ஆனால் உனக்கு சுகம் வேணும். சுகத்தை காசு கொடுத்து வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா? காசு கொடுத்து வாங்குற சுகம் நிலைச்சு நிற்காதுங்க. அல்லேலூயா. தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து வாங்குறீங்க தெரியுமா? பரிபூர்ண சுகம், அது நிரந்தரமானது, அது முற்றிலுமாய் இலவசமானது. அல்லேலூயா. அப்போ காத்திருக்கிறது ரொம்ப அவசியம் அல்லவா? பிரியமானவர்களே, இந்த வேதத்தில் இந்த காத்திருக்கிறது என்று ஆவிக்குரிய ரீதியில் நாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நான் காத்திருக்கிறது ஆவிக்குரிய ரீதியில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த காத்திருக்கிறது எனக்கு என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்குது? நல் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது. When I wait upon God, when I wait in the presence of God, it's always teach me a spiritual discipline. Hallelujah. ஏன்னா ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் ரொம்ப அவசியம். இல்லைன்னா நீ உன் இஷ்டத்துக்கு ஓடுவ, உன் இஷ்டத்துக்கு வருவ, வாயை திறந்தா போய் பேசுவ, அதே வாயில அந்நிய பாஷை பேசுவ, குடும்பத்தில் ஒழுக்கத்தில் இருக்க மாட்டேன், ஆனால் சர்ச்சில் வந்து முக்காடை போட்டுக்கிட்டு முழங்கால போட்டு ஜெபம் பண்ணுவேன். இதெல்லாம் ஏமாத்துறது. இதெல்லாம் நம்பிடாதீங்க. இதெல்லாம் உருப்படாது. இது உருப்படுறதுக்காக தான் இப்போ நான் பேசுகிறேன். இதை கண்டித்துக் கொள்வதற்கு ஒருத்தருக்கு திராணி இல்லை. அதான் உண்மை. என்ன தெரியுமா நினைப்பாங்க? இது சொன்ன அவங்க கோச்சுக்குவாங்கன்னு. நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் சொல்லாம இது போனா அவர் என் மேல கோச்சுக்குவார, அது பரவாயில்லையா? அப்ப முக்கியத்துவம் எங்க இருக்குது? இங்க இருக்கிறவங்க கோச்சுக்குவாங்க. நீ கோச்சுக்கிட்டாலும் சரி, சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல வேண்டியது உன்னோட வேலை. அல்லேலூயா. ஏன்னா அன்பினால் அவனுக்கு சொன்ன பிறகு கூட அதை உன்னால ஏற்றுக்கொள்ள முடியலன்னா, கடிந்து கொள்கிற சூழ்நிலை வரும்போது அதை நீ ஏற்றுக்கொள்ள தான் வேணும். தேவன் நேசிக்கிறவர்களை தேவன் சிட்சிக்கிறார். அல்லேலூயா. நீங்க சொல்ல முடியாது, நீங்கள் கடிந்து கொண்டாக்க என்னை அன்பாய் கடிந்து கொள்ள வேண்டும் என்று. தேவன் உன்னை சிட்சிக்கிறாராம், ஏன்னா அவர் உன்னை நேசிக்கிறார். God discipline those he love. அல்லேலூயா. இப்போ ஆண்டவரை குறை சொல்ல முடியுமா? இன்னும் ஆண்டவரை சொல்ல முடியுமா? சொல்லிப்பாரு. ஆவிக்குரிய ரீதியில 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, காத்திருக்கிறதுல முதலாவது, நான் ஆவிக்குரிய ரீதியில காத்திருக்கிறேன் என்று சொல்லும் போது அதோட அர்த்தம் என்னன்னா, நான் யார் என்று நான் அறிந்து கொள்கிறேன். செல்ஃப் டிஃபைன். Who am I? When I wait upon God's presence, it teach me who am I. நான் யார் என்று எனக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர். ஏன் தெரியுமா? அந்த பிரசனத்தில் தான் தெரியும், நான் ஒரு முந்திரி கொட்டையா, இல்லது சுயநலவாதியா, இல்லது உலகத்துக்கு செவி சாய்த்து ஓடுகிறவனா என்று நான் காத்திருக்கும் போதுதான் தெரியும் நான் யார் என்று. என் சுயரூபம் அப்பதான் தெரியும் நான் யார் என்று. நான் நல்லா ஜெபிக்கலாம், நல்லா சர்ச்சுக்கு போகலாம், இதையும் அதையும் செய்யலாம், ஆனால் காத்திருக்கும் போது தான் தெரியும் நான் யார் என்று. ஹல்லேலூயா. பாலோட ருசி குடிச்சு பார்த்தா தான் தெரியும். ஆமாவா? குடிச்சு பார்க்காத வரைக்கும் பால் எல்லாமே பார்க்க எப்படி இருக்கும்? ஒரே வண்ணத்தில் தான் இருக்கும். குடிக்கும் போது தான் தெரியும் இது சுவையா இருக்கா,
இது தண்ணி நிறைஞ்சிருக்குதா, இல்லை தண்ணி நிறையா கலந்து ஏமாத்துறாங்களா, இது பால் மாவா, இது ஆட்டுப்பாலா, இது மாட்டுப்பாலான்னு அது வரைக்கும் பார்க்கும்போது எல்லாமே பாலாதான் தெரியும். அல்லேலூயா. அப்ப நான் காத்திருக்கும் போது தேவன் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? நான் யாரு என்று என்னை அடையாளம் காமிக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், நான் இந்த ஆவிக்குரிய ரீதியில் காத்திருக்கிற அடையாளங்கள் அப்படின்னு சொல்லும் போது என்னை சுற்றி இருக்கிற காரியத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. God teach me the world around us. யார் எப்படி, எவங்க எப்படி. இங்கே தான் நிறைய பேர் கீழே விழுகிற இடமாக காணப்படுகிறது. ஏன்னா வெளுத்ததெல்லாம் பால். என்னது? வெளுத்ததெல்லாம் பால். எல்லாத்தையும் நம்புறது. நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்துவார் இது என்னது என்னது என்னதுன்னு. அதை அறியாமல் நீ போனா நீ கர்த்தருக்கு காத்திருக்கல, சுயநலவாதியா தான் இருக்கிற. நம்மளை சுத்தி என்ன நடக்குது, இன்னார் என்னது, இங்க நான் போலாமா, இதை நான் செய்யலாமா, இதை நான் பேசலாமா, எல்லாவற்றையும் தேவன் எனக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். காத்திருக்க வேணுங்க. காத்திருக்கிற சுபாவம் வேண்டும். கிறிஸ்து ஆண்டவர் காத்திருந்தாங்க. 33 வயசுல தான் அவர் என்ன செய்தாரு? தன் ஊழியத்தை தொடங்கினார். அல்லேலூயா. அதுக்கு முன்பதாய் கானா ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க. அங்க என்ன முடிஞ்சிச்சு? திராட்சை ரசம் முடிஞ்சிருச்சு. அங்க இருக்கிறவங்க வந்து யார்கிட்ட கேட்கறாங்க? இயேசு கிட்ட முத கேட்கல. இயேசுவோட அம்மா கிட்ட மரியாதை வந்து என்ன சொல்றாங்க? திராட்சை ரசம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி வந்து கேட்கறாங்க. அதுக்கு அந்த அம்மா என்ன செய்யறாங்க? இயேசு கிட்ட போயிட்டு சொல்றாங்க திராட்சை ரசம் கல்யாணத்தில் முடிஞ்சிருச்சான் அப்படின்னு. அதுக்கு இயேசு என்ன பதில் கொடுக்குறாரு? இதை ஏன் இப்போ என்கிட்ட சொல்றீங்க? என் நேரம் இன்னும் வரல. ஆண்டவர் தேவனுடைய நேரத்துக்கு காத்திருக்கிறவர் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் சொன்னா எனக்கும் அது தெரிய வேண்டும், தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது எப்படி என்று. முந்திரி கொட்ட மாதிரி பேசக்கூடாது. 4 வசனம் எனக்கு தெரிஞ்சிட்டாக்க எனக்கு எல்லாம் தெரிஞ்சிட்ட மாதிரி இல்லை. நீங்க நிறைய பேர் அப்படியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களே. 40 வருஷமா நான் கர்த்தருக்குள்ள இருக்கேன், எனக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை. நிச்சயமா உனக்கு எந்த காரியமும் தெரியும். நீ கோச டப்பா, அதான் உண்மை. இந்த கோச டப்பா தான் நிறைய சத்தம் கொடுக்கும், வளர்ச்சி எடுக்காது. அடுத்தவங்க முன்னுக்கு பரிசுத்த வாழ்க்கை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு தன் வாழ்க்கையை அழித்து கொள்ளுகிறதுக்கு தெரியாம அழிஞ்சு போயிடும். அது எங்க நிர்மாணிக்கும்? ஏதாவது ஒரு மூலையில பண்ணிக்கும் கடைசியா. அதனால நவர முடியாது. ஏன் தெரியுமா? கோச டப்பானால. எனக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர் இப்படி சொன்னாரு, ஆண்டவர் அப்படி சொன்னாரு, ஆண்டவர் எப்படி வேணாலும் சொல்லட்டுமே. நீ அதை நன்றாய் அறிந்திருக்கிறபடினால நீ காத்திருக்கும் போது ஆண்டவர் எதற்காக சொன்னார் என்று கர்த்தரோடு பேசுவார். மேலோட்டமா படிச்சுட்டு பேசக்கூடாது. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், தேவனுக்கு நான் காத்திருக்கும் போது ஆண்டவர் எனக்கு முழுமையான புதுப்பிக்கிற ஒரு காரியத்தை கொடுக்கிறார். அதாவது புது அனுபவம். மூன்றாவது காரியம், ஒரு புதிய அனுபவத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். அதாவது அவருடைய பிரசன்னம். அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன்னு சொன்னா தேவன் எனக்கு புதிய பிரசன்னத்தை, உணர்வை எனக்கு உண்டாக்கி தருகிறார். இப்படியாப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியில் 3 காரியம் சொன்னேன். முதலாவது, நான் ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தருக்கு நான் காத்திருக்கேன் சொல்லுகிறதுக்கு முதலாவது நான் யாரு என்று தேவன் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவது, என்னை சுற்றி இருக்கிற உலகம் எப்படியாக இருக்குது சொல்லி எனக்கு வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது, அவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாய் நம்மளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நம்மளை இப்படி காக்க வைக்கணும்?
ஆண்டவர் நினச்சா ஒரு நேரத்தில் கொடுக்க முடியாதா? நம்மளுக்கு கேள்வி இருக்குல்ல, ஆமாவா இல்லையா? ஒரு அம்மா ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லை. என்ன இல்லை? குழந்தை இல்லை, பல வருஷமாக இருக்குல்ல, எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. எந்த மீட்டிங்கு போனாலும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, எந்த பாஸ்டர் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்கள் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படணும், ஒரு நம்பிக்கையில் அவங்க போய் ஜெபம் பண்ணுவாங்க. ஆமாவா இல்லையா? ஆனால் குழந்தையே இருக்காது. ஏன் ஆண்டவர் காக்க வைக்கிறாரு? எதற்கு ஆண்டவர் காக்க வைக்கிறார்? அண்ணாளோட வாழ்க்கையை பாருங்க, அவள் எவ்வளோ அவமானப்பட்டிருப்பா. குழந்தை இல்லாமல் எவ்வளோ பேர் அவளை கேலித்தனம் பண்ணியிருப்பாங்க. மலடி என்று சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்க, அவளை சமுதாயத்தில் அவமானப்படுத்தியிருப்பாங்க. அந்த வேதனை அவமானம்லாம் எடுத்துக்கொண்டு போய் தேவ பிரசனத்துக்கு முன்பதாக இருந்து தேவனிடத்தில் காத்து ஜெபத்தை ஏறெடுக்கும் போது ஒரு ஒப்பந்தத்தை அவர் செய்கிறார். என்ன செய்கிறா? நீங்கள் கொடுக்குற குழந்தையே நான் உங்களுக்கே திருப்பி கொடுக்குறேன்டா. குழந்தை உனக்கு இல்லை, ஆனால் கொடுக்குற குழந்தையை நான் உங்களுக்கே திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வரா. நம்ம என்ன செய்வோம்? சுயநலவாதி ஜெபம். எனக்கு வேணும், எனக்கு மட்டும்தான் வேணும், எனக்கு மட்டும்தான் இருக்கணும். திரும்ப கர்த்தருக்கு என்ன செய்யணும்? அந்த எண்ணமே வராது. நன்றி கடன் இல்லைன்னு சொல்லுவாங்க. தேவன் செய்கிற நன்மைக்கு நன்றி கடன் இல்லை. அதுக்காக நீங்க பெற்ற குழந்தைய கொண்டு போய் சர்ச்சில் குடிச்சிடுவாங்கன்னு சொல்லலைங்க. ஒரு நன்றி எண்ணம் இருக்கணும் எனக்குள்ள. தேவன் எனக்கு இந்த நன்மையை செய்ததுனால வாழ்நாள் முழுவதும் நானும் என் வீட்டாரும் கர்த்தரை அல்லேலூயா. குழந்தை கிடைச்சோன்னே அதுக்கு முன்னே சர்ச்சுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. குழந்தை கிடைச்சோன்னு என்ன சொல்லுவாங்க? குழந்தைக்கு திடீர்னு காய்ச்ச பாஸ்டர், முதல் வாரம் எம்சி, அடுத்த வாரம் பாஸ்டர் வீட்டில் எல்லாருக்கும் காய்ச்ச பாஸ்டர், மூணாவது வாரம் இல்லை பாஸ்டர் குழந்தை ரொம்ப சத்தம் போடுறான், சர்ச்சில் வந்தால் சத்தமாக இருக்குது, அது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது, இவன் கொஞ்சம் பெருசாகட்டும் அப்புறம் நாங்கள் சபைக்கு வரோம். போச்சா போச்சா மொத்தமா? இப்போ காத்திருக்கிறது எதற்காக தெரியுமா? இவைகளை எல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மேற்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு. நம்ம என்ன சொல்கிறோம்? உடனே எனக்கு வேணும், உடனே எனக்கு வேணும். ஆண்டவரால் கொடுக்க முடியாது இல்லைங்க. ஒரு கண் சுமிட்டுகிற நேரத்தில் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருவார். ஆனால் அதை தேவனுக்கு மகிமைக்கென்று நாம் பயன்படுத்துவோமா என்று கேள்விக்குறி. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், காத்திருக்கும் போது முதல் நான் யாரு அப்படின்னு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துவார். இதெல்லாம் மாற்று, உன் குணாதிசயங்களை மாற்றுப்பா. நான் காத்திருக்கும் போது கர்த்தர் என்னை உருவாக்குறார். God is building me when I wait for him. He changed every attitude, every character that God does not want me to do. That's a huge process. Most people don't like to wait because of this kind of process. It's pain. It's very pain. யாராவது வந்து நீ ஒழுங்கலைன்னு சொல்ல நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? யாராவது வந்து நீ உருப்படவே மாட்டேன் சொல்ல ஏற்றுக்குவீங்களா? சண்டை போட மாட்டேங்க, கோபம் வராது. படைத்தவர் சொல்றார் காத்திருக்கும் போது, ஏய் இதில் நீ ஒழுங்கா இல்லை, மாறு. கோச்சிட்டு போயிருவீங்களா? மாறிதான் ஆகணும், வேற வழி இல்லையே. எனக்கு தேவ பிரசனம் வேணும்னா நான் மாறணும், எனக்கு தேவன் வேணும்னா நான் மாறணும், எனக்கு சுகம் வேணும்னா முதல் நான் மாறணும். அடுத்த வந்து என்ன மாற்ற தேவையில்லை. நான் மாறுவதுக்கு தான் கர்த்தர் தேவனுடைய வார்த்தையை என் கரங்களில் கொடுத்திருக்கிறாரு. நான் மாறுவதுக்கு தான் கர்த்தரை நாவல ஜெபத்தை வைக்கிறாரு. நான் மாறல, அப்ப நான் காத்திருக்கேன்னு சொல்லுவதும் போய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மோசே வனாந்தரத்தில் என்ன செய்தான்?
தேவனுக்கு காத்திருந்தான். ஆமாவா இல்லையா? 40 வருஷம் வனாந்தரத்தில் என்ன செய்தாரு? அவர் காத்திருந்தார். நல்லா கவனம் படுத்துங்க. 4வது காரியம், இவன் காத்திருக்கும் போது தேவனுடைய சித்தத்துக்காக காத்திருந்தான். ஒவ்வொருத்தரையும் அந்த ஜனங்க போய் மோசைட்டு என்ன செய்கிறாங்க? கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இது இல்லை, அது இல்லை, இப்படி இருக்குன்னு. அவர் என்ன சொல்கிறாரு? ஏன் என்கிட்ட வந்து சொல்கிறீங்க? அவர்கிட்ட சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. இந்த மனுஷன் காத்திருக்கிற அந்த நாட்களில் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். என்ன தெரியுமா? எந்நேரமும் அவன் தேவனுடைய திட்டத்தை நம்புகிறவனாக இருந்தான். இந்த ஜனங்களை வனாந்தரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று போட்ட திட்டம் யாரு? மோசையா? ஆண்டவர். அப்ப he trusts the plan that God gave him, so he waited for that. அவன் அதற்காக காத்திருக்கான். கர்த்தர் என்னை கூப்பிட்டாரு, கர்த்தர் என்ன செய்வார்? என்னை நடத்துவார். சிவப்பு சமுத்திரம் வரும்போது அங்க இருக்கிற ஜனங்க முறுமுறுத்தார்கள். இஸ்ரவேல் எகிப்தில் வந்து கலரை இல்லையா, எங்களை இங்கே கொண்டு வந்து சாக அடிக்க போறீங்களா அப்படின்னு கேள்விலாம் எழுமணிச்சு. இவ்வளோ பேர் கடலுக்கு நடுவில் நம்ம எப்படி கடந்து போகிறோம்? பார்வோன் சேனையினை துரத்தி வருகிறதே, நாம் இங்கே மடிந்து போகிறோம், இப்படிலாம் அவங்க பேசுனாங்க. மோசே என்ன சொல்றாரு? கூட்டிட்டு வந்தவர் கைவிடவே மாட்டார். அழைத்தவர் உண்மை உடையவர்ப்பா, அவர் நடத்துவார். He trusts the plan that God gave him. ஹல்லேலூயா. நான் காத்திருக்கும் போது எனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் தெரியுமா? நான் முழுமையாய் தேவனுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படுகிறவனாக காணப்படுவேன். ஹல்லேலூயா. அது ரொம்ப அவசியங்க. ஒரு 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 திட்டத்தை, ஒரு பிளான் ஆண்டவன்கிட்ட கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் உனக்கு முதல் நம்பிக்கை இருக்கணும். இதுதான் ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாருன்னு. நம்பிக்கை இல்லாமல் அந்த பிளான் எடுத்துனா அது உருப்படாது. நோவா கரத்தில் என்ன கொடுத்தாரு? ஒரு பிளானை கொடுத்தாரு, கட்டு அப்படின்னு சொன்னாரு. அவன் நம்பினான். அல்லேலூயா. பேழையை கட்ட நம்பினான். வனாந்தரத்து மேலே கட்டிக்கிட்டு இருக்க பேழை, அவ்வளோ ஒரு பேழை. அல்லேலூயா. அவன் நம்பினபடினால அவன் குடும்பமும் அவனும் பேழைக்குள்ளாக பிரவேசிக்க கர்த்தர் வாய்ப்பை கொடுத்தார். Trust the plan of God. It only can happen when you wait upon God. It's not something easy. Those people will say, I will wait upon God, but they never trust the plan of God. ஆண்டவர் போட்ட திட்டம் சில நேரத்தில் நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. நம்மளை வச்சு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போறாருன்னு நம்மளுக்கு தெரிந்திருந்தோ, நாம் அவர் கொடுக்கிற திட்டத்தை நம்பாமல் இருந்தோமானால் நான் காத்திருக்கிறது வீணான காரியமாக மாறும். நான் காத்திருக்கும் போது எனக்கு தெரியும் கர்த்தர் எனக்கு இது செய்வார், நான் நம்புகிறேன், அவர் இதுதான் எனக்கு கொடுப்பார். அப்படி நிற்கும் போது தான் அவர் சொல்கிற காரியம் என்ன பண்ணும்? எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிப்பார். அப்பொழுதுதான் நீங்கள் நகருவதை நீங்கள் பார்க்க முடியும். அப்பதான் கர்த்தர் பேசுகிறதை காதுல கேட்க முடியும். நீங்க நிறைய பேர் சும்மா கர்த்தர் என்று சொன்னார். உண்மையாய் கர்த்தர் உன்னோட பேசினார்னா நீ பரிசுத்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்ப. சும்மா டேக்கா கதை ஓட்டிட்டு இருக்காத. கர்த்தர் என்று சொன்னார்னு இந்த காமிச்சாரு ஆண்டவர், அதை என்ற காமிச்சாரு. கர்த்தர் ஒரு மனுஷனை பார்த்து பேசுவதற்கு, தொடர்பு கொள்வதற்கு வந்தார்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கை முழுவதுமாய் அவரை சார்ந்திருக்கும். மாறவே மாறாது அதுக்கு மேல. ஏன்னா அவன் ருசி பார்த்துட்டான். ஒரு சாப்பாடை ருசி பார்த்துட்டாக்க நீங்க சாப்பாடு திருப்பி சாப்பிட மாட்டீங்க. நீங்க அந்த சாப்பாடு தான் திருப்பி கேட்பீங்க. தேவனை நீ ஒரு தடவை ருசி பார்த்துட்டன்னா நீ அதை விட்டு விலகவே மாட்ட. அதற்காக உன்னை நீ என்ன செய்வ? ஆயத்தப்படுத்தி போயிட்டே இருப்ப. அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும். அதுதான் ஊழியக்காரனுங்க நாங்க ருசி பார்க்கும் போது நாங்க கடந்து போகிறோம். அது என்னவாச்சு? இன்னைக்கு வியாபாரமா மாறிவிட்டது. இந்த காத்திருக்கிற ப்ராசஸ் வந்து இன்னைக்கு வியாபாரமா மாறிவிட்டது. தேவன் வருந்துகிற ஒரு காரியமாக மாறிவிட்டது. பிரியமானவர்களே, உன்னை வந்து கர்த்தர்கிட்ட ஒப்புக்கொடுன்னு சொல்றாரு. நீ பணத்தையும் புகழையும் கொண்டு வந்து கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் பார்க்குற. எல்லா ஆசையும் எனக்கு வந்துட்டா அப்புறம் நான் வரேன்னு சொல்ற. இல்லை, எதுவுமே இல்லாமல் இருக்கிற நேரத்தில் கர்த்தர் இடத்துல போய் உட்காரு.
அதுதான் அவனுடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் 5வது காரியம், இந்த மோசே என்ன தெரியுமா செய்தாரு? கர்த்தருடைய வழி நடத்தலுக்கு காத்திருக்கிறார். இந்த வனாந்தரத்தில் அவர் கடந்து போகும்போது, ஹல்லேலூயா, he wait in the presence of God to receive the guidance of God. ஹல்லேலூயா. எங்க போகணும், என்ன பண்ணணும், அடுத்தது என்ன செய்யணும் சொல்லுங்க ஆண்டவரே. காத்திருக்கும் போது தான் இது நடக்கும். ஏன் தெரியுமா? நீ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க சொல்லி பேக்க தூக்கிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடனா அது தேவன் கொடுக்குற வழி நடத்தல் இல்லை. ஏன் தெரியுமா? அது உங்களுக்கு பிரச்சனைக்குள்ளே கொண்டு போகும். அந்த இடத்துல போய் உங்களுக்கு பிரச்சனை வந்தோடனே நீங்கள் உடனே என்ன செய்வீங்க? ஆண்டவரே, நீங்கள் சொல்லி தானே நான் வந்தேன், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த வியாதி, ஏன் எனக்கு இந்த தடை அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. உண்மையாய் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அந்த சத்தத்தை கேட்டு அவர் வழிநடத்தல் கொள்ள போனா நீ போகிற இடத்தில் கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பார். ஆண்டவர் விடவே மாட்டார். ஏன்னா திட்டம் அவருடையது. ஹல்லேலூயா. திட்டம் யாருடையது? அவருடையது. நீ உடம்ப மட்டும் தூக்கிட்டு போற, அசைச்சு கொண்டு போற, சொல்லிட்டாரு நான் போறேன், அவ்வளவுதான். I experience all these things every time. அது எவ்வளோ தூரமாக இருக்கணும், கிட்டே இருக்கட்டுமே. இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகிறதுனா நம்மளுக்கு பணம் பிரச்சனையாக இருக்குதுல்ல, நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா நம்மளால் வெளியே போக முடியல. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஆனால் கர்த்தருக்கு நீ காத்திருக்கும் போது இந்த நிலை உன்னை மேற்கொள்ள முடியாது, தெரியுமா? நீ காத்திருக்கும் போது ஆண்டவர் சொன்னார்னா போனாக்க நீ அந்த இடத்துக்கு போவதற்கு இருக்கிற வழிகளை கர்த்தர் திறந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். போய்கிட்டே இருப்பீங்க. சில நேரத்தில் தெரியாது, சில நேரத்தில் ஆண்டவர் சொல்ல மாட்டார் அவங்ககிட்ட, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க மாட்டார். நம்மளுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? முந்திரி கொட்டை பிரச்சனை. எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? சொன்னதை கீழ்ப்படிந்து நடக்க கத்துக்கோ. காத்திருந்து பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கோ புது பலனை. அந்த புது பலனை பெற்றுக்கொள்ளுங்கப்பா. புது பலன் என்று சொல்லும் போது எனக்குள்ள இருக்கிற பழைய பலன் என்னை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள வைக்க முடியாது காரியங்களை. ஆகியனால் அவருடைய புது பலத்தினால நான் எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தோட இந்த காத்திருக்கிற காரியத்தை வேதம் என்ன சொல்லுது நம்ம பார்ப்போம். சங்கீதம் 40 1வது வசனம் 2வது வசனம். Psalms chapter 40 verse 1 and 2. Blessings upon waiting. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நான் கர்த்தருக்கு காத்திருந்தேன். அவர் என்ன செய்றாராம்? என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். என்ன செய்றாராம்? நான் பேசுறத அவர் கேட்கிறாரு. ஹலோ, வானத்தையும் பூமியும் படைத்தவரே நீங்க பேசுறத கேட்கிறாரு. இந்த உலகத்துல ராஜா ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, ஆமாவா? நீங்க பேசுறது அந்த ராஜா கேட்பாரா? சொல்லுங்க. நீங்க பேசுறதுக்கு அந்த ராஜா தலையாட்டிக்குவாரா? போங்க மலேசியா ராஜா வீட்டு முன்னுக்கு நில்லுங்க, ஏய் நான் தான் மலேசியா பிரதிநிதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேளுங்க, ஏய் கிளம்பி போன்றுவான். இயேசு ராஜா வானத்தையும் பூமியையும் படைத்தவர் நான் பேசுகிறதை கேட்கிறாராமா. அப்ப நான் எப்படியாப்பட்ட ஒரு பாக்கியவானாக காணப்படுகிறேன். நான் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்தில் பேசுகிறதை அவர் கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். தொடர்ந்து. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பனா முதல்ல நான் சொன்னல, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது புது பலன் அடைகிறேன். அப்படின்னா பழைய பலன் இருக்குதுல்ல, அந்த பலன் தானே என்னால் மற்ற காரியத்தை மேற்கொள்ள முடியாமல் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் புதுசாக கொடுக்குறேன்னு சொல்கிறார். ஏன் கொடுக்குறாருன்னா, நான் விழுந்து விடுவேன் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா.
நான் கீழே விழுவேன்னு அவருக்கு தெரியும். அவர் எனக்கு புது பலனை கொடுத்து நடத்துகிறார். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா, நான் அவருக்கு காத்திருக்கும் போது. கர்த்தருக்கு காத்திருக்கிறதே இல்லை, கீழே விழுந்தா கர்த்தர் என்னை தூக்கிடுவார். இல்லை, இது ஒரு ட்ரெண்டாக மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறதுக்கு உன்னை அர்ப்பணித்து உன்னை நடத்தும் போது தான் கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? தூக்கி நடத்துகிறதை நம்மளால் காண முடியும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆக மொத்தமாக இந்த காத்திருக்கிற ப்ராசஸில் தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் அநேகராக இருந்தாலும் இதோ ஒரு சிறு காரியங்களை உங்களிடத்தில் நான் கற்றுக் கொடுக்க சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இந்த காத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் மூலமாக தேவன் எனக்குள்ளாக சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுக்கிறார். ஆமாவா இல்லையா? ஒரு சகிப்புத்தன்மை நம்மளுக்குள்ளே வந்துடும். அந்த சகிப்புத்தன்மை வரும்போது என்ன நடந்தாலும் சரி, நான் கர்த்தருக்கு முதல் தடவை நீங்கள் சொல்லுவீங்க, என்ன நடந்தாலும் நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன்னு. ஆனால் பிரச்சனை வரும்போது உங்களால் என்ன செய்ய முடியாது? உட்கார முடியாது. நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் சுயத்தையும் உங்கள் பலத்தையும் வச்சு அதை சால்வ் பண்ணணும்னு பார்ப்பீங்க. ஆனால் காலப்போக்கில் நீ கர்த்தருக்கு காத்திருக்க 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 உங்களுக்குள்ள ஒரு சகிப்புத்தன்மையை கர்த்தர் உருவாக்குவார். அதை பற்றி யோசிக்காத, நான் அதை எல்லாத்தையும் பார்த்துக்குவேன். அப்போ நாள்தோறும் பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? பயப்படாதீங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். அதை தானே ஊழியக்காரனிக்கு நாங்கள் சொல்கிறோம். எத்தனை பாஸ்டருங்க அதை தானே சொல்கிறாங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் செய்வாருங்க. ஏன் சொல்கிறோம்? ஒரு சகிப்புத்தன்மையை நமக்குள்ளாக கர்த்தர் வச்சிருவார். உலகத்தை பார்த்து பயப்படாத, இதுக்கப்புறம் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாத, என்னை மட்டும் பார். அந்த தன்மையை கர்த்தர் உள்ளுக்கு வைக்கும் போது உலக காரியங்கள் எல்லாம் சகிப்புக்குள்ளாக போய்விடும். we don't bother again. நீ பண்ணுறதை பண்ணு, நான் பண்ணுறதை பார்க்குறேன். அதனால தான் இந்த பிசாசு திட்டம் கொண்டு ஒரு காரியத்தை ஒரு ஊழியக்காரன் அந்த எப்படி பார்ப்பானா, ஐயோ வந்துருச்சு, அப்படி இல்லை, வந்தாவா இல்லை போ, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறபடியினால நான் அசைக்கப்படுவதில்லை. ஏன் தெரியுமா? அந்த தன்மையை கர்த்தர் நமக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு? பதிக்க வச்சுட்டார். ஏன்னா நீ வெயிட் பண்ணுறது யாருக்கு? பரத்தில் இருக்கிறவருக்கு. அவர் ஒன்று விட்டுருவாரோ? வானத்தையும் பூமியையும் படைத்தவர், நன்மையை செய்பவர் நம்மளை விட்டுருவாரோ? வானத்தில் இருக்கிற பறவையை பாரு, அது விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, அதுக்கு உணவு உடையை கொடுப்பது நிச்சயமானால் உனக்கும் எனக்கும் கொடுப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. அது என்ன பஞ்ச் கார்டு பண்ணிட்டா போயிட்டு இருக்கு வேலைக்கு, கம்பெனிக்கு? நீ உளுந்து பஞ்ச் கார்டு பண்ணி வேலைக்கு போகிற, காசு பத்தில் பாஸ்டர், சாப்பாட முடியல, இது பாஸ்டர், அது முடியல, இது முடியலன்ற அந்த குருவி என்னைக்காவது வந்து ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்குதா? எங்கள் வீட்டில் அரிசி பானையில் அரிசியே இல்லை. குருவி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா? என்னால் பறக்கவே முடியல, உடம்பெல்லாம் அப்படி அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, எனக்கு சொல்லியிருக்குதா? நம்ம தான் சொல்லுவோம், முடியல, ராத்திரிலாம் எனக்கு தூக்கமே இல்லை, காலையில் சர்ச்சுக்கு எந்திரிக்க, ஓ என்னால் எந்திரிக்க முடியல. எந்திரிக்காத துருசா, அதான் நல்லது, துருசா தூங்கிடு, பெட்டர். ஜீவனை கொடுத்த தேவனுக்கு மகிமை செலுத்துவதற்காக நம் காத்திருக்கிறத ப்ராசஸை நம்ம என்ன செஞ்சிடறோம்? அலட்சியப்படுத்துகிறோம். அதை செய்யக்கூடாது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எப்போதும் வந்து அவருக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், நான் காத்திருக்கும் போது ஆண்டவர், இதுதான் அவசியம். நான் எப்பெல்லாம் ஆண்டவருக்கு காத்திருக்கிறேனோ நான் என்ன செய்கிறேன்? ஆண்டவர் எனக்கு என்ன செய்கிறார் தெரியுமா? அவருடைய குரலை கேட்கிறவனாக. யாருடைய குரலை? அவருடைய கர்த்தருடைய குரலை. நீ எப்போ காத்திருக்கிறியோ உன்னோட அவர் பேசுவார். ஹல்லேலூயா. உன்னோட பேசணும்னு சொன்னால் நீ முதல் அவருக்கு காத்திருக்க வேண்டும். அது இரண்டாவதாக இருக்குது. மூன்றாவது, எப்பொழுதுமே நான் அவருக்கு காத்திருக்கும் போது என் வேத வசனத்தை படிக்கிறதில் என்னை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மேன்மைப்படுத்துவார். நான் அவருக்கு காத்திருக்கும் போது அதோட அடையாளம் என்னன்னா, பைபிளை எடுத்து உட்காந்து வாசி, படி. அவர் உன்னோட பேசுகிற நேரம் அவர் நிச்சயம் பேசுவார், அவர் வழிநடத்துவார், என்ன செய்யணும்னு சொல்லுவார். அப்போனா ஒவ்வொரு தடவையும் நான் காத்திருக்கிற அந்த அந்த பீரியட் டைமில் நான் என்ன செய்கிறேன்? நான் பைபிள் எடுத்து நான் வாசிக்கிறேன்.
அது எனக்கு சமாதானத்தை கொடுக்கும், அது எனக்கு ஆலோசனை கொடுக்கும், அது எனக்கு என்ன கொடுக்கும்? சந்தோஷத்தை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும், பலத்தை கொடுக்கும். அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்கிறாரு? என் சமூகத்தில் நீ காத்திருக்கும் போது உனக்கு நான் என்ன செய்கிறேன்? தேவ வார்த்தைக்குள்ளாக மேன்மை ஆவதுக்கு உன்னை உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவது காரியம், நான் அவருக்கு காத்திருக்கும் போது என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, மோசே மாதிரி கூட்டிட்டு போயிட்டீங்களே, நீங்க தான் நடத்துவீங்க. அப்பனா தேவன் மேல் நான் வைக்கிற நம்பிக்கையை பெருக செய்கிறார். என்ன நடந்தாலும் சரி. இந்த கோவிட் வந்தப்ப என்ன சொன்னாங்க? நம்ம எல்லாம் செத்து போயிடுவோம். செத்து போயிட்டீங்களா? செத்துட்டீங்களா? ஏதோ கண்ணுக்கு தெரிஞ்ச 1-2 போச்சு, ஓகே ரைட்டு, சரியா? செத்து போனோம் சொன்னவங்களாம் இன்னும் நல்லா கவனம் சொல்லிட்டுங்க. நான் மரித்து விடுவேன்னு சொன்னவன்லாம் இன்னும் என்ன செய்யல? உயிரோடு தான் இருக்கிறான். இருந்து என்ன பண்றான்? அடுத்தவங்க உயிரை வாங்கிட்டு இருக்கிறான். எதிர்பார்க்காம இருக்கிறவங்க கர்த்தரை எடுத்துக்குவார் சொல்லுங்க. எத்தனை பேர் இறந்துட்டாங்க? ஆமாவா இல்லையா? ஆனா நீயும் நானும் இன்னும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிற காரணம் எதற்கு? ஆண்டவர் விரும்புகிறது ஒரே ஒன்று, என் சமூகத்தில் வந்து காத்திரு. ஹல்லேலூயா. என்னுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது நான் உனக்கு என்னது நித்திய ஜீவன் வாழ்வையை உனக்கு நான் உண்டாக்குகிறேன். காத்திருப்பா. யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்குற அவர் ரெடியாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. யாருக்காவது கிடைக்குமா? உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்குறாருல, அதுக்கு உன்னால் காத்திருக்க முடியாதா? கடைசி பரியந்தம் வரைக்கும் நடக்கிறவன் கர்த்தருடைய நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வான். கடைசி வரைக்குமா? இந்த நடுவில் நினச்சிலாம் இல்லை, திடீர்னு அப்படிலாம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பனா நான் காத்திருக்கும் போது நான் அவர் கொடுத்த எனக்கு வாக்கு தத்தங்களை நான் நம்பி விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த காத்திருக்கிற ப்ராசஸ் ரொம்ப அவசியம். காத்திருக்கும் போது தான் பல காரியத்தை கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வார்? நம்மளை கற்றுக் கொடுத்துக்கிட்டே வருவார். நோபடி இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு இந்த உலகம் சொல்லும். டு பி பர்ஃபெக்ட் யூ வெயிட் அப்பான் காட். நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஆமாவா இல்லையா? நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இந்த உலகம் நம்மளை பார்த்து சொல்லும். ஆனால் நான் சொல்கிறேன், டு பி பர்ஃபெக்ட் வெயிட் அப்பான் காட். அவர் உன்னை சரி செய்வார். ஹல்லேலூயா. நான் ஒரு பாஸ்டர் உன்னை நான் சரி செய்வேனான்னு இல்லையான்னு நான் வந்து சொன்னேன். இல்லை, நான் கண்டிப்பாக செய்கிறேன்னா அது ஜட்ஜ்மெண்ட்டெலாம் மாறிடும். ஐ டோன்ட் வாண்ட் டு ஜட்ஜ் யூ. ஓகே, யாரும் நியாயம் இருக்காது சொன்னார். ஆனால் அந்த கோட்பாடுக்குள்ள உன்னை நடத்துவதுக்கு மட்டும்தான் நான் நிற்கிறேங்க. இது செய்யி, இது செய்யாத. ஹல்லேலூயா. சில பேர் வந்து சொன்னாங்க, சில இடத்துக்கு போகிறாங்க. என்ன சொன்னேன்? போகக்கூடாது சொல்லியிருக்கேன்னா இல்லையா? ஏன்னா எனக்கு தெரியும் அது என்ன நடக்குதுன்னு. அது ஒன்றுமே இல்லைன்னா நான் என்ன சொல்லுவேன்? தாராளமாக போங்கன்னு சொல்லுவேன். அதில் ஒரு தவறும் இல்லை. பட் அழிவுக்குரிய காரியத்துக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அந்த இடத்துக்கு அந்த ஆத்மாவை என்ன செய்ய மாட்டான்? அனுப்பவே மாட்டான். அனுப்பக்கூடாது. அது வீணாக போயிடும். அது அழிஞ்சு போகிற காரணம் அந்த ஊழியக்காரன் உடந்தையாக மாறுவான். அதனால தான் அந்த ஊழியக்காரன் சொல்லுவான், செய்யாத, போவாத, பார்க்காத, கேட்காத. ஏன்னா நானும் கணக்கு கொடுக்கணும். 2 தான் நான் கற்றுக்கிட்டது. கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி நான் ஒரு காரியத்தை சொல்லும் போது அதை நீ கேட்டுக்கிட்டேன்னா உனக்கு நல்லது. நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா கதவு திறந்திருக்குது. ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னா கீழ்ப்படிதல் வேணும். நீங்களும் சரி, இங்கே நிற்கிற நானும், எல்லாத்துக்கும் அது வேணும். கீ, அதான் சாவி. கேட்க முடியலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இந்த காத்திருக்கும் போது எனக்கு நல் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குது. இந்த காத்திருக்கும் போது அவரை பறைசாட்டி நம்புகிற காரியத்தை கற்றுக் கொடுக்குது. இந்த காத்திருக்கும் போது அவருடைய சத்தத்தை கேட்கிறவனாக என்னை மாற்றுகிறது. இந்த காத்திருக்கும் போது எனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உண்டாக்குகிறது. இந்த காத்திருக்கும் போது சகிப்புத்தன்மை, உலகத்தோட காரிய சகிப்புத்தன்மையை எனக்கு தேவன் உண்டாக்கி அவர் மேல் இருக்க தன்மையை பெருக செய்கிறார். இந்த காத்திருக்கும் போது
நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனாக என்னை உருவாக்குகிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த காத்திருக்கிற காரியம் ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் போய் பேசுகிறியா, தயவு செய்து நிப்பாட்டு. போதும். நீ நடித்தது, நீ பேசுறது, நீ நடந்துக்கிறது எதுவுமே ஒரு ஊழியக்காரனுக்கு தெரியாதுன்னு நினைக்காதுங்க. கர்த்தர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நான் அமைதியாக கேட்காம இருக்கிறேன், பாஸ்டருக்கு எதுவும் தெரியாது, எல்லாம் தெரியும், பேசாமல் இருப்பேன். ஏன்னா நீ விழுந்து அடிபடணும்னு ஆசைப்பட்டனா நான் உன்னை தடை செய்ய முடியாது. விழுந்துடாத அப்படி சொல்கிறது தான் நான் இருக்கேன். கீழே விழுந்துடாத, அடிபடுவோம், அடிபட்டுருவேன் அப்படி சொல்கிறதுக்கு நான் நிற்கிறேன். ஆனால் நான் விழுவேன், நான் அடிபடுவேன் சொன்னால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படி சொன்னால் தேவ பிரசன்னத்துக்கு காத்திருங்க. We are telling every time end of the days, கடைசி நாட்கள் அப்படி சொல்கிறோம். ஆமாம் இல்லையா? ஆனால் அந்த கடைசி நாட்களுக்கு உன்னை கர்த்தரிடத்தில் காத்திருக்கிறவனாக வெளிப்படுத்துறியா? அப்போ கடைசி நாட்களில் கைவிடப்படும் போது ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீங்கன்னு சொல்லாதீங்க. நீ காத்திருக்கவே இல்லை, காத்திருக்கிறோட அடையாளமே உங்கள்கிட்ட இல்லை. எல்லாருக்கும் நினப்பில் குதிரையில் வருவார், பின்னால் ஏறி உக்காந்துக்கோன்னு சொல்லி தும்பாங்க கொடுத்து கிராப் மாதிரி ஏற்றிட்டு போயிடுவார். அப்படி தானே? உன்னை நீயே ஏமாற்றி கொள்ளாத. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள், கழுகுகளைப் போல செப்டைகளை எடுத்து உயரை பறப்பார்கள். இந்த உயரை பறக்கிறதுக்கு நான் காத்திருக்கணும். ஃபர்ஸ்ட் ஐ மஸ்ட் வெயிட். எடுத்தோமா கவுத்தமான் என்ற தீர்மானத்தை நிறுத்திவிட்டு தேவனுக்கென்று நான் காத்து இருந்து, ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும் அடுத்தது, ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள். இவங்க அப்படி சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா நான் அதை சொல்கிறேன்? நான் வாழ்க்கையில் கடந்து வரும்போது இந்த காத்திருக்கிற ப்ராசஸ் எனக்கு புரியாத போது பல நேரத்தில் பல காட்சிகளை நான் ஜெபம் பண்ணும் போது பார்ப்பேன், பல குரல்களை நான் கேட்பேன், பல ஊழியக்காரங்கள்ட்ட போய் உட்காந்து விமர்சனம் பண்ணுறதுக்குள்ள கேட்க போவேன். இப்படின்னா என்னது இது, என்னது இது, என்னது இது, என்னதுன்னு ஒருத்தரும் உண்மையான பதிலை கொடுத்தது இல்லை. அவங்க சிந்தனைக்கு எட்டுனதை தான் அவங்க நம்மள்கிட்ட பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் உன்கிட்ட காமிக்கிறார்னா ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிறாருன்னு அர்த்தம். அதுக்கு உன்னை நீ அர்ப்பணிக்க வேண்டும். நீ இன்னமும் போயிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க போய் ஆண்டவரமா கேட்பாரு, நான் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். நீ அடுத்தவங்க பேசுறதுக்கு கேட்கறதுக்கு ஆசைப்படுற. Listen to God. He will change your life. எல்லாத்துக்கும் கிடைக்காது. எல்லாருக்கிட்டையும் ஆண்டவர் பேசணும் ஆசைப்படுறாரு. ஆனால் எல்லாரும் காது கொடுத்து கேட்கறது இல்லையே. இன்னைக்கு திருச்சபையில் நான் கர்த்தருக்காக விசுவாசமாக நிற்பேன் என்று சொல்கிறவன் தான் 50 லட்சம் வெளியே கொடுத்து இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகுதுன்னா அவன் தான் போக மாட்டான். பணம் அவனுக்கு பேசும். ஹல்லேலூயா. ஏன் நான் அதை சொல்கிறேன்? அப்படிலாம் நாங்கள் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நான் சொல்லிட்டா வேலையே இல்லைன்னுவான், வேலைக்காக ஜெபம் பண்ணுங்கன்னுவான், திருச்சபையே திரண்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணும், ஒரு நல்ல வேலையை ஆண்டவர் கொடுங்கன்னு. ஹல்லேலூயா. வேலை கிடச்சிடும். இவன் என்ன நினைப்பான்? கர்த்தர் தான் இந்த வேலையை எனக்கு கொடுத்தாருன்னு நினைப்பான். கர்த்தர் உனக்கு வேலையை கொடுத்தா ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு போக முடியாமல் ஆக்குவாரா? உனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, ஞாயிற்றுக்கிழமை திருச்சபைக்கு போக முடியாத தடை இருக்குதா? அதை கர்த்தர் உனக்கு கொடுக்கல. அதனால தான் சொல்றாரு வெயிட். ஓ, இவ்வளோ பெரிய வேலையை ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதிச்சிருக்காரு. உன் கண்ணு மண்ணுக்கு அது பெரிய வேலை, நல்லது, கை நிறைய சம்பளம். அந்த வேலைக்காக நீ காத்திருந்த உண்மை. கொடுத்த வேலைக்காக கர்த்தர்கிட்ட திருப்பி காத்திருந்தியா? இல்லையே. வந்தோடனே லாபிக்கிறது. அப்புறம் சொல்றது பாஸ்டர்கிட்ட, ஞாயிற்றுக்கிழமையாச்சும் ஓட்டி கொடுத்துருவாங்க பாஸ்டர், ஐ கேனாட் கோ டு த சர்ச். அப்புறம் சில பேர் விமர்சனம், நான் என்ன பண்ணுறது, ஜெபம் பண்ண, கர்த்தர் தான் இந்த வேலையை கொடுத்தாரு, இப்போ சண்டே லீவு இல்லை, நான் சர்ச்சுக்கு போக முடியாது. கர்த்தர் அவருடைய வீட்டுக்கு போவதுக்கு என்றைக்குமே தடையாக எதுவுமே செய்யவே மாட்டாருங்க. உனக்கு வெயிட் பண்ண தெரியல. இதோட பெஸ்ட் கர்த்தர் எனக்கு வைத்திருப்பார் என்று காத்திருக்கிற மனப்பான்மை இல்லை.
நீ காத்திருந்தனா இதோட பெரிய வேலை கர்த்தர் உனக்கு செய்வார். உடனே சொல்லிடுது, நான் ஜெபம் பண்ணேன், இதெல்லாம் கொடுத்தாரு, அதெல்லாம் கொடுத்தாரு உன்ட்ட சொன்னாரா? சராசரிய மனுஷனாக இருந்தால் நான் கேள்வி கேட்குறேன், உன்ட்ட சொன்னாரா இது ஆண்டவர் தான் கொடுத்தாருன்னு? என்ன அடையாளம் காமி, வசனத்தை காமி, வசனத்தோடு பேசி காமி. இல்லை, எனக்கு இது உனக்கு தோணும். காத்திருக்கிறது தோன்கிற காரியம் அல்ல, காத்திருக்கிறது தெளிவான காரியத்தை கர்த்தர் நம்மளோட பேசுவார். இதை பண்ணுப்பா, இதை செய்ப்பா, இங்க போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு என்ன தோணுவது செய்கிறதுக்கு பேர் காத்திருக்கிறது அல்ல, அவருக்கு என்ன தோன்கிறதோ அதன்படி செய்வது போதுதான் நான் காத்திருக்கும் போது நான் பெற்றுக்கொள்கிறேன். அதுதான் மாறணும். The desire of accepting, it should be come from waiting upon God. Straight away follow your desire, it will lead to destructions. Wait, ask God, Lord, is this your will? ஆண்டவரே, இது உம்முடைய சித்தமா இதை நாங்கள் செய்வதற்கு அப்படின்னு கேட்டு நடக்கும் போது தான் நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் நிரந்தரமாக நம்மக்கிட்டே இருக்கும். யாரும் அதை திருட முடியாது. சொல்லுவாங்க, அந்த வேலையில் காத்திருந்து அந்த வேலைக்குள்ளே போவாங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலைக்கு போவாங்க, அவங்க படித்த படிப்புக்கு அவங்களோட தகுதிக்குள்ள வேலையை கர்த்தர் என்ன செய்வார், கொடுத்துருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சரியாக சபைக்கு ஜபத்துக்கு எல்லாத்துக்கும் அவங்க எதுவுமே தடை இருக்காது, அவங்களுக்கு கரெக்டாக வந்துடுவாங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு போராட்டம் வரும். என்ன தெரியுமா வரும்? கூட வேலை செய்கிறவங்க என்ன செய்வாங்க, இவனை ஏதாவது பண்ணிடணும்னு. பண்ண முடியுமா? வேலையை கொடுத்தது யாரு? யாரு கொடுத்தது வேலையை? யாரு உருவாக்கி உன்னை உட்கார வச்சாராங்க? அசைச்சிருவேன். தலையில இருக்கிற ஒரு முடி கூட கீழே உழவ முடியாது, தெரியுமா? ஆண்டவர் அப்படியாக உன்னை பாதுகாப்பார். ஏத்தரமா நீ தேவனுக்கு காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். தேவன் என்ன செய்ய மாட்டாரு, அவர் கையிலேருந்து திருடுவதற்கு இடம் கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. தானியேலுக்கு செய்தாங்களே, தானியேலுக்கு கம்ப்ளீட் பண்ணி செய்தாங்களே, இவனது சட்டத்தை வச்சு இவனை கொண்டு வரணும்னு நடந்துச்சா? நடக்க முடியலையே. ஏன்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்வாராம், புது பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். சபையில் உட்கார்ந்து அலட்சியத்தனம் பண்ணுவதுக்கல்ல. ஹல்லேலூயா. கீழ்ப்படியதும் மனம் திரும்புகிற காரியம் நம்மளுக்குள்ளாக என்ன இருக்கணும், எப்போதும் இருக்கணும். அது ரொம்ப அவசியம். அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையோட ஜெபம் மாறும். நான் ஜெபிக்கிற காரியம் என் கண்ணு முன்னுக்கு மாறுறதை என்னால் பார்க்க முடியும். ஏன் தெரியுமா? நான் காத்திருக்கிறது யார்கிட்ட? நான் கேட்கறது அவர்கிட்ட. அடிக்கடி சொல்லுவேன், பசிக்குதுன்னு சொல்லி 2 மாங்காய் கேட்காத ஆண்டவர்கிட்ட. அவர் தோட்டத்தை கொடுக்கிற ரெடியாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, புது பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உங்களிடத்தில் ஒரு வசனத்தை சொல்லி இறுதியாக முடிக்க விரும்புகிறேன். ஹபாக்குக் புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். The book of Habakkuk chapter 2 verse 3. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்குள்ள காத்திருக்கிறதுக்கு அடையாளத்தை ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயம் வரும், வெயிட் பண்ணு. ஹல்லேலூயா. காலை பொழுது உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சில காரியத்துக்கு நீங்கள் காத்திருக்கலாம், நீங்கள் காத்திருங்க, நிச்சயம் நடக்கும். ஏன்னா நீங்கள் காத்திருக்க மனுஷனுக்கு இல்லை, கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறேன். பரலோக தகப்பனே, இந்த காலை பொழுதுல உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். இந்த காத்திருக்கிற இந்த நிலையில கூட கர்த்தாவே, பல போராட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்டு. ஆனாலும் ஆண்டவரே, திருவசனம் சொல்லுது போல நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த காலை பொழுதுல நாங்கள் தேவனுக்கு காத்திருக்க ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை நடத்துவீராக. தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க.
ஒவ்வொரு குற்றங்களும் அக்கிரமங்களையும் மன்னித்து எங்களை வாழ வைத்து இன்றைக்கி உயர்ந்த அடைக்காலத்தில் கர்த்தர் எங்களை வைத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்கள் நாமத்தை நாங்கள் பறைசாற்றுகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே. மறந்த இயேசுவின் நாமத்தில் சொல்லி கேட்கணும் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.